தளபதி விஜய் தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திமுக பிஜேபிக்கு நீ ஓட் பேங்கிங் இல்லைன்னு ஆகிப்போச்சு. எப்படி சார் 75 வருஷ கட்சி பாருங்க, 75 வருஷ கட்சி தான் தம்பி. முழுக்க முழுக்க விஜய் அவர்களை வேற மாதிரி ஒரு சாயலை இங்கே காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கிற பொழுது அந்த பயம் என்னன்றது நமக்கு இயல்பாக புரிஞ்சிருச்சு. ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா என்னன்னாக்கா, மோடி அவர்கள் இருக்கும் பொழுதே தென்னிந்தியா முழுக்க நீங்கள் பிஜேபியோடைய காலை உள்ள வேரை பதிச்சிடணுன்றதான் ஒரு திட்டம். ஓகே. அப்போ மோடி அவர்கள் இந்த முறை அவருக்கு இறுதி வாய்ப்பு, இதற்கு பிறகு அவருக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். என்னன்னாக்கா, ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த மோகன் பகவத் சொன்னது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்போ பேசியிருக்காரு. அப்போ 4.5 வருஷம் திமுக ஆட்சி இருக்கும் பொழுது எப்படி தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியும்? இது நம்பர் 1. நம்பர் 2, மோடியும் ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக ஒரு கூட்டணி வைத்து கொண்டிருப்பது 2. 3வது, எவன் ஆட்சி செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, எந்த நபர்கள் இங்கே வந்தாலும் பிரச்சனை கிடையாது, எந்த கட்சி, எந்த ஜாதி, எந்த மதம் வந்தாலும் திமுக இழுத்து உள்ளே போட்டு அவர்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கும். அதனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்றதுனால இது ஒன்று. அப்போ 4வது என்ன இல்லை சிக்கல்னாக்கா, இப்போ வெறும் பீகாரை சார்ந்த மக்கள் மட்டும் 6 லட்சம் பேர், ஒட்டு மொத்தமாக 70 லட்சத்துலேருந்து 90 லட்சம் பேர் வந்துருக்காங்க தமிழ்நாட்டில். இவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தாக்கா ஆட்சி அதிகாரத்தை தீர்மானம் செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் மாறுவார்கள்.